மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே டாஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இப்போது இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி 4ஆக கீறி விட்டுட்டு ஆயிலில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த கத்திரிக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தாளிப்பு வடகம், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், இப்போ அதே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தூளுப்பு, 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு லைட்டாக நுர கட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் உங்களுக்கு வெல்லம் வேணா கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்பயுமே நல்லா திக்காக இருக்கணும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடான சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.